அனைவருக்கும் ஜுனை ஜுமானா டைலரிங் வகுப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு உள்பாவாடை டிச்சிங் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பெரிய பிட்டு ஒன்று சின்ன பிட்டு ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு 1/4 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட்டு ஜாஸ்தியாக நம்ம லைன் அடிக்கிறோம். இடுப்பும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு தைங்க. ஒன்று சொன்னாப்பில் 2 பீஸையுமே ஒன்று சொன்னாப்பில் எடுத்துட்டு 1/4 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக தைங்க. உங்களுக்கு வேணும்னா 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. இப்போது அடுத்து பெரிய பீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பீட்டு அப்படியே ஒவ்வொரு லைனாக எடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறோம். இடுப்பும் ஒன்றா தான் இருக்கணும். நம்ம எல்லா பிட்டையும் வெட்டினதை 3 சின்ன பிட்டு 2 பெரிய பிட்டு வெட்டினதை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய இடுப்பு சரியாக இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். இடுப்பு வந்துட்டு எவ்வளோ நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். 23 இருக்குது. நம்ம எடுத்த அளவு 20, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை நம்ம வேஸ்டேஜ் தைச்சிருவோம். இல்லை நமக்கு லூஸாக இருக்கணும் விட்டுடலாம் அப்படின்னா கம்மியான வேஸ்டேஜ் மடக்கி அடிச்சிங்கன்னா போதும். இப்போ ஓப்பன் அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டு மறுபடியும் 1/2 இன்ச்சு ஓப்பன் அடிக்கிறோம். எவ்வளோ ஓப்பன் வேணுமோ அந்தளவு ஓப்பன் அடிச்சிங்கன்னா போதும். ஃபுல்லாக அடிக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி இந்த சைடும் 1/2 இன்ச்சு விட்டு 1/2 இன்ச்சு. இப்போது நம்ம 2 பக்கம் அடிச்சிட்டோம். இப்போ இடுப்பு நம்ம அடிக்க போகிறோம். இடுப்பு அடிக்கிறதுக்கு முன்னாடி சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம 1/2 இன்ச்சு அடிக்கிறோம். ஒரு லைன் மட்டும் அடிக்கிறோம். இழுக்காமல் அடிச்சிங்கனாலே எந்த சுருக்கமுமே வராது. ஸ்டார்டிங்கும் முடிவும் கரெக்டாக ஒன்று சொன்னாப்பில் வந்துடும். அடுத்து முடிச்ச பக்கம் இந்த பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு அடிக்கிறோம். க்ளோசிங் எவ்வளோ தூரம் நமக்கு தெரியாது. அதனால் 1 சைடு மட்டும் அடிக்கிறோம். இப்போது பட்டி பீஸ் அடித்தாச்சு. இடுப்பு பகுதி எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இப்போ கெட்ட பக்கமும் ஒன்றா வச்சு 1/2 இன்ச்சு க்ளோஸ் பண்ணுறோம்.
மெஷர்மெண்ட்டை விட நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் விட்டு ஒரு 1/2 இன்ச்சு வேஸ்டேஜ் விட்டுட்டு நம்ம தைக்கணும். தைச்சிட்டோம், இடுப்பு ஜாயின் பண்ணிட்டோம், இடுப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். மேலே 2 தையல் மட்டும்தான் இருக்கணும், 1/2 இன்ச்சு விட்டு 1/2 இன்ச்சு. வேஸ்டேஜோட தையல் மேலே தெரியவே கூடாது, அப்போதான் பாவாடை நீட்டாக இருக்கும். கரெக்டாக செஞ்சுருக்கான்னு பார்த்துக்கணும், பார்த்துட்டு கரெக்டாக வச்சிடணும். இப்போ நம்ம நாடா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, சுருக்கமே இல்லாமல் நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தான் நமக்கு அடிக்கணும். அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறோம். எவ்வளோ தேவையோ ஓப்பன் விட்டுட்டு 1/2 இன்ச்சு க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து முன்னையும் பின்னையும் இருக்குது, ஓஸ் பண்ணி அழகாக வெட்டி விட்டுட்டு கீழே மடக்கடிக்கணும். லைன் வெட்டியாச்சு, வெட்டிட்டு கீழே இருக்கிற பகுதி 1/2 இன்ச்சு விட்டு மறுபடியும் 1/2 இன்ச்சு க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கு நாடா போட்டுக்கோங்கம்மா, எப்பயும் போலயே நாடா போட்டுக்கோங்க. நம்ம ஜட்டிக்கு டவுசருக்கு போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.